நமஸ்தே, வணக்கம். மனதில் ஹிந்தி சேனலில் உங்களை வரவேற்கின்றோம். இன்று நாம் தக்ஷிண பாரத இந்தி பிரச்சார சபாவின் பிராத்தமிக் பாட்டிய புஸ்தக் என்ற நூலின் பாக் 4 பகுதி 4 கஹானி கதை. கஹானி என்பது கதை, கஹானியா கதைகள். இந்த பகுதியில் இருந்து கஹானி சங்க்யா 3 கதை எண் 3 தர்ஜி और हाथी. தர்ஜி और हाथी. தர்ஜி என்றால் தையல்காரர், ஹாத்தி என்றால் யானை. தையல்காரரும் யானையும் என்ற இந்த கதையை படிக்கப் போகின்றோம். பிருஷ்ட சங்க்யா 100, பக்கம் எண் 100. கதையை படிக்கலாமா? किसी शहर में दर्जी की एक दुकान थी. ஒரு நகரத்தில், ஏதோ ஒரு நகரத்தில், கிசி ஷஹர்மே என்றால் ஏதோ ஒரு நகரத்தில், தர்ஜிக்கு ஏக் துகான் தி, ஒரு தையல்காரரின் கடை இருந்தது. தர்ஜி என்றால் டெய்லர், துகான் என்றால் கடை. துகான் என்பது பெண்பால் சொல், எனவே தி என்று வந்துள்ளது. ஒரு தையல்காரரின் கடை இருந்தது. ஓ துகான் ठीक सड़क के पास थी. அந்த கடை சடக்கே பாஸ் என்றால் அந்த ரோடின் பக்கத்திலேயே இருந்தது, அந்த தெருவின் பக்கத்திலேயே இருந்தது. டீக் சடக்கே பாஸ், இந்த தெருவுக்கு மிகவும் அருகிலேயே அது இருந்தது. ராஜா கா हाथी रोज नदी में नहाने के लिए उसी सड़क से होकर जाया करता था. ராஜாவின் யானை ஒன்று அது தினமும் அந்த பாதையை கடந்து தான், அந்த ரோடை கடந்து தான் குளிப்பதற்காக நதிக்கு செல்லும். ராஜா கா ஹாத்தி என்றால் ராஜாவின் யானை, ரோஸ் தினமும், நதிமே நஹானே கெலியே நதியில் குளிப்பதற்காக, நஹானா என்றால் குளித்தல், நதிமே நஹானே கெலியே நதியில் குளிப்பதற்காக, உசி சடக் சே ஹோக்கர் அந்த தெருவின் மூலமாகத்தான், தெருவு வழியாகத்தான், ஜாயா கர்த்தா தா போவது வழக்கம். जब हाथी उधर से निकलता तब दर्जी की दुकान के सामने आकर रुक जाता और दर्जी उसे 2-4 केले खाने को दे देता. அதாவது அந்த யானை அந்த வழியாக செல்லும் பொழுது இந்த தையல்காரரின் கடைக்கு எதிரே சற்று நேரம் நிற்கும். இந்த தையல்காரர் அந்த யானைக்கு 2-4 வாழைப்பழங்களை சாப்பிடுவதற்காக கொடுப்பார். இது வழக்கமாக நடந்து கொண்டிருந்தது. ஜப் ஹாத்தி உதர்சே நிக்கல்தா, யானை அந்த பக்கமாக செல்லும் பொழுது, அந்த கடை பக்கமாக செல்லும் பொழுது, தப் தர்ஜி கி துகான் கே சாம்னே அப்பொழுது தையல்காரரின் கடைக்கு எதிரில், கே சாம்னே எதிரில், ஆக்கர் வந்து, ருக் ஜாத்தா நின்று போய்விட. ருக்கு ஜானா என்றால் நிற்றல், காத்திருத்தல், நிற்றல் என்பது பொருள். ருக் ஜாத்தா நின்றுவிடும். और दर्जी उसे 2-4 केले खाने को दे देता. அந்த தையல்காரர் அதற்கு, உசே என்றால் அதற்கு, 2-4 கேலே 2-4 வாழைப்பழங்கள், கேலே என்றால் வாழைப்பழங்கள், கேலா ஒருமை, கேலே பன்மை, खाने को दे देता சாப்பிடுவதற்காக கொடுத்து விடுவார். இங்கு ஜப் தப் என்ற பயன்பாட்டை கவனித்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது அப்படி செல்லுமோ அப்பொழுது அது கடைக்கு எதிரே நிற்கும் என்பது பொருள். ஜப் அண்ட் தப், சரியா? கேலே காக்கர் ஹாத்தி நஹானே சலா ஜாத்தா, வாழைப்பழத்தை சாப்பிட்டு விட்டு யானை குளிப்பதற்காக சென்றுவிடும். கேலே காக்கர், காக்கர் என்றால் சாப்பிட்டு விட்டு, ஹாத்தி நஹானே குளிப்பதற்காக, சலா ஜாத்தா சென்றுவிடும். इस तरह दर्जी और हाथी में अच्छी जान पहचान हो गई थी. இப்படியாக இருவரும் ஒருவருடன் ஒருவர் அறிமுகமானவர்களாக ஆகிவிட்டார்கள். ஜான் பெஹச்சான் என்றால் அறிமுகம் ஆகிவிடுதல். யானைக்கு தையல்காரரும், தையல்காரருக்கு யானையும் நன்கு அறிமுகமானவர்களாக ஆகிவிட்டனர். ஹோ கயி தி என்றால் அப்படி ஆகிவிட்டது. இருவரும் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள துவங்கிவிட்டார்கள். एक दिन रोज की तरह हाथी दर्जी की दुकान के सामने रुक गया. ஒரு நாள் எப்பொழுதும் போல அந்த யானை தையல்காரரின் கடைக்கு எதிரே
நின்றது. ஏக் தின் ஒரு நாள், ரோஸ் கி தர எப்பொழுதும் போல, தினத்தை போல, ஒவ்வொரு நாளையும் போல, ஹாத்தி யானையாகப்பட்டது, தர்ஜி கி துகான் கே சாம்னே தையல்காரரின் கடைக்கு எதிரே ருக் கயா நின்று விட்டது. தர்ஜி கே பாஸ் உஸ் தின் கேலா நஹி தா தையல்காரரிடம் அன்றைக்கு வாழைப்பழங்கள் இல்லை. ஒரு வாழைப்பழம் கூட அவரிடம் இல்லை. தர்ஜி கே பாஸ் என்றால் தையல்காரரிடம், உஸ் தின் அந்த நாள், கேலா நஹீதா வாழைப்பழம் இல்லை. जब हाथी ने अपनी सूंड बढ़ाई तो दर्जी ने खेल खेल में एक सुई उसकी सूंड में छुभा दी. இந்த யானை தும்பிக்கையை நீட்டியது. உடனே அந்த தையல்காரர் விளையாட்டாக ஒரு ஊசியை எடுத்து அதன் தும்பிக்கையில் குத்திவிட்டார், ஊசியால் குத்திவிட்டார். ஜப் ஹாத்தினே அப்னி சூண்ட் படாயி யானை தன் தும்பிக்கையை நீட்டியது. சூண்ட் என்றால் தும்பிக்கை, படாயி என்றால் நீட்டியது, தும்பிக்கையை நீட்டியது. தோ அப்படி செய்தபோது தர்ஜினே கேல் கேலுமே விளையாட்டாக, கேல் கேலுமே என்றால் என்ன விளையாட்டாக, ஏக் சுயி சுயி என்றால் ஊசி, உஸ்கி சூண்டுமே அதனது தும்பிக்கையில் சுபாதி சுபாதி என்றால் குத்திவிட்டார், ஊசியால் அதை நன்றாக குத்திவிட்டார். பிரிக் செய்தல் என்று சொல்வோம் அல்லவா, அப்படி பிரிக் செய்து விட்டார். ஏ பாத் ஹாத்திக்கோ பஹோத் புரி லகி இந்த விஷயம் இந்த யானைக்கு மிகவும் வருத்தத்தை அளித்தது. பஹோத் புரி லகி அதற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஏ பாத் இந்த விஷயம், இவர் இப்படி செய்தது யானைக்கு பிடிக்கவில்லை. உஸ் சமய தோ உஸ்னே குச் நஹி கியா சுப்சாப் நதி கி ஓர் சலா கயா அந்த நேரம் அது ஒன்றும் செய்யவில்லை, பேசாமல் நதியை நோக்கி சென்று விட்டது. உஸ் சமயத்தோ அந்த நேரத்தில், உஸ்னே குச் நஹி கியா அது ஒன்றும் செய்யவில்லை, அவன் ஊசி குத்தியதை எதிர்த்து எதுவுமே செய்யவில்லை. சுப்சாப் நதிக்கு ஓர் சலா கயா பேசாமல் நதியை நோக்கி சென்று விட்டது. சுப்சாப் என்றால் சைலண்டாக, பேசாமல் அமைதியாக. नहाने के बाद हाथी ने अपनी सूंड में बहुत सा गंदला पानी भर लिया और वापस आया. குளித்த பிறகு யானை என்ன செய்தது, தனது தும்பிக்கையில் நிறைய அழுக்கு தண்ணீரை நிரப்பிக் கொண்டது. பிறகு திரும்பி வந்தது. நஹானே கே பாத் குளித்த பிறகு, ஹாத்தினே அப்னி சூண்டுமே யானை தனது தும்பிக்கையில், பஹாத் சா நிறைய, கந்தலா பானி அழுக்கு தண்ணீர், பர்லியா நிரப்பிக் கொண்டது, और वापस आया அது திரும்பி வந்தது. जब वो दर्जी की दुकान के पास पहुंचा तब उसने अपनी सूंड का गंदला पानी दर्जी की दुकान पर डाल दिया. அது அந்த தையல்காரரின் கடைக்கு அருகில் வந்தவுடன் தனது தும்பிக்கையில் இருந்த அந்த அழுக்கு தண்ணீரை எல்லாம் தையல்காரரின் கடையில் நன்றாக போட்டுவிட்டது, வீசி எறிந்து விட்டது. தண்ணீரை அவனது கடையில் வீசி எறிந்தது. ஜப் वो दर्जी की दुकान के पास पहुंचा அது தையல்காரரின் கடைக்கு அருகில் வந்தபொழுது, தப் உஸ்னே அப்னி சூண்ட் கா தனது தும்பிக்கையின், கந்தலா பானி அழுக்கு தண்ணீரை, தர்ஜி கி துகான் பர் டால் தியா கடைக்காரரின், தையல் கடைக்காரரின் கடையில் விசிறியது, வீசியது. இங்கு கூட ஜப்பு தப்பு அதன் பயன்பாட்டை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த பாடத்தில் பல முறைகள் ஜப்பு தப்பு பிரயோகம் வந்துள்ளது. இவற்றை நன்றாக புரிந்து கொண்டால் உங்களுக்கு வாக்கியங்கள், நீங்களே தானாக வாக்கியங்கள் எழுதுவதற்கு வசதியாக இருக்கும். துகான் கே தமாம் நயே கப்படே खराब हो गए கடையில் அவர் நிறைய புதிய துணிகள் வைத்திருப்பார் அல்லவா, இந்த துணிகள் எல்லாம் வீணாகிவிட்டது. துகான் கே தமாம் நயே கப்படே எல்லா புதிய துணிகளும், தமாம் என்றால் எல்லா, அனைத்து, நயே கப்படே புதிய துணிகள், खराब हो गए வீணாகிவிட்டன. अब दर्जी अपनी करनी पर पछताने लगा இப்பொழுது இந்த தையல்காரர் தான் செய்த செயலுக்காக வருத்தப்படத் துவங்கினார். அப்பனி கர்ணி என்றால் தான் செய்த செயல், பர் அதன் மேல், பச்தானே லகா வருத்தப்பட துவங்கினார். ஹி ஸ்டார்டட் ரிக்ரெட்டிங். பச்தானா என்றால் ரிக்ரெட் செய்தல், வருத்தப்படுதல். சீக் இந்த பாடத்தில் என்ன நமக்கு போதனை கிடைக்கின்றது, நீதி கிடைக்கின்றது, மோரல் கிடைக்கின்றது,
ஹசி மசாக் கி பி சீமா ஹோனி சாஹியே. விளையாட்டு செய்வதற்கும் ஒரு எல்லை உள்ளது. ஹசி மசாக் என்றால் விளையாடுதல், அதற்கும் சீமா ஹோனி சாஹியே, ஒரு எல்லை இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த படிப்பினை. சரியா? இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா? இந்த பதிவு பயன்பாடாக இருக்கும் என்று தோன்றுகின்றதா? அப்படி என்றால் ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் எழுதுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சரியா? இது அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். நன்றி, தன்யவாத்.